أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا أنصار الله كما قال عيسى بن مريم للحواريين من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله فآمنت طائفة من بني إسرائيل وكفرت طائفة فأيدنا الذين آمنوا على عدوهم فاصبحوا ظاهرين. صدق الله العظيم. இப்பொழுது துவக்க வரை மற்றும் தலைமை வரை தலைவர் விழாவினுடைய தலைவர் அவர்கள் Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihil qadim wal furqanil majid a'udhu billahi minash shaitanir rajim وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் இருலோக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபா பெருமக்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பான மனிதரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உரித்தாவதாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தொடர் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கின்ற கோவை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய துடிப்பு மிக்க செயலாளர் அப்துல் மாலிக் சிராஜி ஹஜரத் அவர்களே மற்றும் இங்கே வீட்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சிறப்பானது ஒரு சேவையாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து மீலாது விழா தொடர் சொற்பொழிவு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற நகர இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரபீல் அவ்வல் மாதம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான இந்த மீலாது விழா உலக மக்களுக்கு ஒரு நல்வழி காட்டுகின்ற ஒரு நாளாக, ஒரு விழாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே மலிந்து போய் கிடக்கின்ற அனாச்சாரங்கள், கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, இவைகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் வாக்கும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து செல்வது ஒரு கட்டாய கடமையான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வான்மறையிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு ஒரு அருட்கொடை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பெருமானார் அவர்கள் எந்த விஷயங்களிலே அருட்கொடையாக இருந்தார்கள் என்பதை பற்றி மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வும் சரி, பெருமானாருடைய வாக்கும் சரி, மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பான வழிமுறையாக வாழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு அருட்கொடை என்று சொன்னால், சாதாரண மனிதராக வாழ்ந்த பெருமானார் அவர்கள் மனிதனுடைய எல்லா நிலைகளிலேயும் நற்குணங்களோடு வாழ வேண்டும் என்பதை பெருமானார் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மனிதர்களுடைய நடைமுறைகளும் சரி, வாக்கும் சரி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய எண்ணங்கள் கூட சிறப்பானதாக இருக்க வேண்டும். மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் கூட நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்ற அழகான வழிமுறையை போதித்து காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதன் வாழலாம். உலகத்திலே இன்று எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையிலே பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒரு எடுத்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே சில மணித்துளிகளிலே முடித்து விடுகின்றார்கள். ஆனால் 12 நாட்கள் அல்ல, 12 ஆண்டுகள் நிறைவு செய்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகால வாழ்க்கையினுடைய சிறப்பை இந்த சமூகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டிய சிறப்பான வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை எடுத்து சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைகளிலேயும் சரி, சஹாபா பெருமக்களை கட்டமைக்கக்கூடிய விஷயங்களிலேயும் சரி, நேரான போதனைகளை போதிக்கக்கூடிய உடைகளிலேயும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பானவர்களாக இருந்தார்கள். எல்லா நிலைகளிலேயும் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் சிறப்பான உயர்வை அடைய முடியும், சிறப்பான அந்தஸ்தை அடைய முடியும், எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் இறைவனை நாம் அடைய முடியும் என்ற சீரிய போதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இன்று மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே பஞ்சமாக ஆகிப்போய் இருக்கக்கூடிய மனிதாபிமானம். மனிதாபிமானம் என்பது இன்று விலை பேசக்கூடிய அளவிற்கு மனிதர்களுக்கு மத்தியிலே மலிந்து போய் கிடக்கின்றது. மனிதன் மதிப்பது கிடையாது. அதே போன்று பிற உயிரினங்களிடத்திலே அன்பு காட்டுவது கிடையாது. இப்படிப்பட்ட முறைகள் எல்லாம் மாறிப்போய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான வழிமுறைகள், சீரத்து நபி, நபியினுடைய போதனைகள் என்பதை இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல, எல்லா சமூகத்துடைய மக்களிடத்திலேயும் இன்று ஒரு அருமருந்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் தேடல்களாக மாறிப்போய் இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறிப்போய் இருக்கின்றது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்று சொன்னால், இன்று சில நேரங்களிலே பொது மேடைகளிலே இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, மாற்று மத சமூகத்திலே இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கோடிட்டு காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உன்னதமான வாழ்க்கை வழிமுறைகளை வாங்கி படிக்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை என்பது ஒரு திறந்த புத்தகமாக, ஒளிமறைவு இல்லாத ஒரு பேழையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அமைந்திருக்கின்றது. இந்த வழிமுறை என்பது இந்த மீலாது விழாக்களில் இன்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில கூட ஒரு சகோதரர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகள் எல்லாம் மாறிப்போய் இருக்கக்கூடிய நிலையிலே இது போன்ற தொடர் மீலாது விழாக்கள், தொடர் சொற்பொழிவுகளின் மூலமாக அறிந்து அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில கூட இன்று இது போன்ற சிறப்பான ஒரு முயற்சி எடுத்து மீலாது விழாக்கள் இங்கே மட்டுமல்ல உலகெங்கும் எல்லா பகுதிகளிலையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மீலாது விழாக்களுடைய சொற்பொழிவுகளை கேட்கக்கூடிய நபர்கள் என்பது
குறைந்து கொண்டே வருகின்றார்கள். குறைந்து கொண்டே நபியினுடைய வழிமுறைகளை ஒரு பக்கத்திலே பெருமானாருடைய புகழ் மாடி, பெருமானாருடைய இந்த மீலாது என்பதை கொண்டாடக்கூடாது என்று சமுதாயத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர்கள், சிலர்கள் கேட்பதற்கு நேரம் இல்லாமல், கேட்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பயன்படுத்தாத ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமுதாயம் இன்றைய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றது. வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அன்பிற்கினியவர்களே, உலகத்திலே அனைத்து மக்களிடத்திலேயும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை கொண்டு சேர்ப்பது என்பது ஒவ்வொரு மக்களுடைய கடமையாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய குடும்பத்தாரிடத்திலேயும் சமூகத்திலேயும் நபியினுடைய சுன்னத்தான வழிமுறைகளை கொண்டு சேர்த்து அவர்களை சிறப்புக்குரியவர்களாக மாற்றுவது, நல்ல எண்ணம் உள்ளவர்களாக, ஒழுக்கமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவது இன்றைய காலகட்டத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்திற்கு அருட்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி இருக்கின்றார் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பான வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் இந்த மீலாது விழாக்களின் மூலமாக சொல்லப்படுகின்ற கருத்தை நாம் உள்ளத்திலே வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கும், குறிப்பாக தாய்மார்களிடத்திலே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டு இபாதத்தினுடைய விஷயங்களிலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதற்குண்டான ஒரு சிறப்பான வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக என்று காலத்தினுடைய நேரத்தின் அருமையை கருதி எனது உரையை நிறைவு கொண்டு வருகின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று தலைமை உரையாற்றிய ஜமாத் உலமா சபையினுடைய நகர தலைவர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்பொழுது கண்ணியப்படுத்தவரை பொன்னாடை நோக்கி அவர்களுக்கு நினைவு பரிசை நம்முடைய நகர தலைவர் பாலாஜன் அவர்கள் வழங்குவார்கள். नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे तकबीर। அல்லாஹு அக்பர். அடுத்ததாக வெல்ஸ்புரத்தினுடைய இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் பி இமாம் கசாலி உலூமி ஹலரத் அவர்களுக்கு நம்முடைய நகர பொருளாளர் சம்சீன் அவர்கள் பொன்னாடை பொறுத்த நம்முடைய துணைத் தலைவர் அன்வர் அலி சாஹிப் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे तकबीर। அல்லாஹு அக்பர். அடுத்ததாக எஸ்எம் நகர் பள்ளியாருடைய துணை இமாம் ஐ ஷாஜகான் ஃபாதில் யூசுஃபி ஹலரத் அவர்களுக்கு நம்முடைய கண்ணியத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் பொன்னாடை பொறுத்த நம்முடைய ஜமாத் உலமாவுடைய நகர தலைவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे तकबीर। அல்லாஹு அக்பர். தக்வா பள்ளியும் லிரால் பள்ளியும் என்ற தலைப்பில் இப்பொழுது நம்முடைய ஹஜரத் அவருடைய பயான் துவங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله من قبل ولا يحلفن إن أردنا إلا الحسنى والله يشهد إنهم لكاذبون. وقال النبي صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவிலாருளும்
நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது பெருவிழா தொடர் சொற்பொழிவில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் பேரருள் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற சங்கிக்குரிய ஹஜ்ரத் இக்பால் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய உலமா பெருமக்களே, எனது பாசத்திற்குரிய கசாலி இமாம் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நிர்வாக பெருமக்களே, விழா குழுவினர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வரலாற்று செய்திகளில் சமுதாயத்திற்கு தேவையான இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்படக்கூடிய நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இதனை அல்லாஹ் அமலை சாலியாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இஸ்லாமியத்தில் மஸ்ஜிதுகள் என்பது ஒரு தனி அடையாளத்தை பெறுகிறது. ஒரு அடிப்படை பாடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூகம் தாங்கள் பின்பற்றுகிற இஸ்லாத்திற்காக அல்லது தங்களுக்காக தீனிற்காக எந்த ஒரு புதிய வரைமுறைகளையோ சட்டங்களையோ திட்டங்களையோ உருவாக்க வேண்டிய தேவையை அல்லாஹ்வும் ரசூலும் வைக்கவே இல்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தேவையான அத்துணை நடைமுறைகளையும் எக்காலத்திற்கும் பொருந்துகிற நடைமுறையைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் தந்துவிட்டு அரபாத் பெருவழியில் இந்த மார்க்கம் நிறைவுற்று விட்டது என்ற வசனத்தோடு முத்திரையும் பதித்து முடித்தால் ரப்புல் ஆலமீன். ஒருத்தர் மூத்தாகிறாரு, எல்லா ஜமாத் கூடி உட்கார்ந்து இவர் மூத்தாயிட்டாரு, என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க. சக்கராத்துல இருந்தாங்கன்னா பக்கத்துல நின்று தல்கின்னு சொல்லி கொடுங்க. மௌத்தாயிட்டாருன்னா அவருக்கு உடல் உறுப்புகளை சரியாக்கி அடிக்கழுகி குளிப்பாட்டி கொண்டு போய் சமுதாய சொத்தாக மாறிவிடும். அதனை தொழுக வைத்து கஃனிட்டு தஃபன் செய்துவிட்டு அவருக்காக துவா செய்யுங்கள், முடிந்தது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இறந்த பின்னரும் கூட இந்த வாழ்வியல் அப்படிங்கிற நெறியை மிக தெளிவாக அல்லாஹ் ரசூலும் தந்து முடித்து விட்டார்கள். நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுவது மட்டுமே நம்முடைய வேலை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வேறு எந்த சமுதாயத்திற்கும் தராத ஒரு தனி சிறப்பை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் பூமி முழுவதும் மஸ்ஜிதுகள். எங்க வேணாலும் தொழலாம், ஆனா உத்தரப்பிரதேசத்துல மட்டும் தொழ முடியாது. ஏன்னா அது ஆன்மீக அரசியல் நடக்குது. சங்கிகளின் ஆட்டம் நீண்ட காலத்திற்கு நீடிக்காது இல்லையா? இந்த வார்த்தைகளை கூட அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ரப்புல் ஆலமீன் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பூமியில் என்னுடைய வீடு மஸ்ஜிதுகள். அல்லாஹ் சொல்லுகிறார். அதுல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்பதற்கான ஒற்றை அடையாளங்களில் முதன்மையானது புனிதமான காபத்துல்லாஹ். அல்லாஹ் வாழ்க்கை முடிவதற்குள் காபாவையும் கண்மணி நாயகத்தின் ரவுதாவையும் குடும்பத்தோடு பார்க்கிற ஹஜ் உம்ரா செய்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக.
கொஞ்சம் ஆமீன் சொல்ல. குர்ஆனில் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா. அல்லாஹ்வுடைய வழிபாட்டிற்காக முதலாக ஏற்படுத்தப்பட்ட இல்லம் காபத்துல்லாஹ். உலகத்திற்கு திறந்த புத்தகமாக இருக்கிறது. காபாவிற்கு வெளியேயும் ஒன்றும் இல்லை, காபாவுக்கு உள்ளேயும் ஒண்ணுமே கிடையாது. ஆதியாய் அல்லாஹ் உருவாக்கினான். இதை விவரிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வானம் பூமி இவைகளை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் காபாவை படைத்து விட்டான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மண்ணில் தானே இருக்கிறது, மண்ணே படைப்பதற்கு முன்பாக காபா படைக்கப்பட்டது என்றால் எப்படி? அது இந்த மிஸ்ட் மாறி, புகை மூட்டம் மாறி அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. பூமியை விரித்தான், காபாவை வைத்தான். இதுதான் வரலாறு. காபாவை புனிதமான மக்காவில் வைப்பதற்கு ஒரு பின்னணி வரலாறு இருக்கிறது. காபாவுக்கு மேல பைத்துல் மாமூர் 7வது வானம், அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஹஜ்ஜிற்கும் உம்ராவிற்கும் புறப்பட்டு போகக்கூடியவர்கள் காபாவை சுற்றவில்லை, காபாவை மையப்புள்ளியாக வைத்து அரிஷை சுற்றுகிறார்கள். அரிஷை சுற்றவில்லை, ரஹ்மானாகி அல்லாஹ்வை சுற்றுகிறார்கள். அவ்வளவுதான். மொத்த படைப்புகள், மொத்த பூமிக்கான பைத்துல்லாஹ் காபா மட்டுமே. அதுக்கான சிறப்பெல்லாம் நமக்கு தெரியும். பார்த்தவுடன் வானத்தின் 7 கதவுகளும் வாசல்களும் திறக்கப்படுகிறது. கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்தார்கள். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த காபாவை நோக்கு திசையாக ஆக்கு. காபாவை இங்க பாருங்களேன், நாட்டுல நாய் பிரச்சனையும் இருக்குது. அப்படி இப்படி இந்த பக்கம் வந்துருங்க. காபாவை நோக்கு திசையாக ஆக்கு. செவ்வாய் கிரகத்தில் உட்கார்ந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உலகமே காபாவை சுற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஏன்னா காபாவை சுத்தி தொழுகிறாங்க இல்லையா? மக்காவிற்குள் ஒரே திசையில் பள்ளிவாசல் இருக்கிறார். அவங்க மஹல்லால இருந்து காபா எங்கே இருக்கிறதோ, அதனால் மக்காவில் ஊருக்குள் தொழுகிற ஒருவர் எந்த திசையும் நோக்க மாட்டார். காபா எங்கே இருக்கிறதோ அப்படித்தான். அப்படி சவுதிக்கு வாங்க, உலக நாடுகளுக்கு வாங்க, 7 கண்டங்களுக்கும் வாருங்கள், உலகமே தவாப் செய்கிறது. இந்த காபாவின் பிம்பமாகத்தான் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. பைத்துல்லா ஒண்ணுதான். பைத்துல்லா ऐसा थोड़ा बोलो हमारे साथ. हिंदी படிக்கலைன்னா तुम उधर जाना है. इन्हीं पल्ली मुत्तवल्ली தலைவர் செயலாளர் பேஸ்மா மோதனார் पूरा वो लोग है, हम पीछे எடுக்கனா है. ஏகப்பட்ட அத்தமார் பயந்துட்டு உட்கார்ந்திருக்காங்க. எம்மாடி அது வரைக்கும் வந்துருச்சு எல்லாம். பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்லம் என்பது காபா மட்டுமே. அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டம் எழுதுகிறார்கள், பூமியில் நீங்கள் எங்கு தொழுதாலும் ஐனுல் கிப்லா, நூல் பிடித்து காபாவை நோக்கி நீங்கள் தொழுக வேண்டும். ஒருத்தர் தக்பீர் கட்டிட்டு நெஞ்சை திருப்பி விட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். திரும்ப தொழுக வேண்டும். அப்படிலாம் கணக்கு பார்த்தா ஏகப்பட்டவங்க திருப்பி தொழுகணும். தக்பீர் கட்டிட்டு ஏன் வாட்சி வர மாட்டேங்குது? என்ன அஜித் லேட்டா வர்றாரு? அஜியர் வந்துட்டாரா? தொழுகையில சில பள்ளிகளுக்கு நீங்க போனீங்கன்னா பள்ளி நேர மேடையில் உட்காரும் போது யோசிக்கிறான், இந்த கிபிலா இப்படி இருக்கு, உங்க கிபிலா இப்படி இருக்கு. நான் சொல்றது தான் புரியுதா? கிபிலாவையே நோக்க வேண்டும். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிபிலாவின் திசையை நோக்கினால் போதுமானது. இலகுவான சட்டங்களை சமைத்தவர்கள் இமாம் பெருமக்கள். நமக்கு இன்னொரு பாக்கியம் இருக்கு. இந்தியாவிலிருந்து காபாவை நோக்குபவர்களுக்கு காபா எந்த வடிவில் கிடைக்கிறதுனா ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நோக்கி தொழுகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்திய தேசத்து மக்களுக்கு வழங்கி இருக்கிறார். பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக.
அந்த மண்ணுக்கான மகத்துவம் காபா மட்டும்தான் இல்லையா? அங்கு போய் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் 1,00,000 மடங்கு நன்மைகள். அதை சொல்ல முடியாம அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை என்னன்னா, அங்க வந்துட்டு போனாலே அன்று பிறந்த பாலகனாய் பரிசுத்தமாக்கப்பட்ட தாயகம் திரும்புவார்கள். உலகத்தில் அல்லாஹ்வினால் முதலாக ஏகத்துவத்தின் அடையாளமாக உருவாக்கப்பட்டது காபா. காபாவும் அல்லாஹ்விடத்திலே அழுதது. காபாவும் என்ன சொல்லி தெரியுமா? ரப்பே, தௌஹீதின் சின்னமாக என்னை வைத்தாய். ஆதமிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அத்தனை நபிமார்கள் வந்தார்கள். ஆனா என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? நபிமார்கள் வருவார்கள், என்னை சுத்தப்படுத்துவார்கள். நபிமார்கள் போன பிறகு மக்கள் என்னை அசுத்தப்படுத்துவார்கள். அவ்வளவு வழிபாட்டு மாற்றங்களும் விக்கிரக ஆராதனைகளும் என்னுள் நிரம்பி வழிகிறது. என்னை நிரந்தர சுத்தப்படுத்து. காபா சொன்னது. ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒரு பூமியில பாவம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் அழுமா. அல்லாஹ் பூமி எப்படி சுத்தம் பண்ணுவான்? சொல்லுங்க, எப்படி பாக்குறீங்க? பூமி எப்படி சுத்தம் பண்ணுவான்? பூகம்பம், நிலநடுக்கம், வெள்ளப்பிரளயம், சுனாமி, அவ்வளவுதான், சுத்தம் ஆயிரும். காபாவிற்கு அல்லாஹ் சொன்னா இதுதான் உன் தலையெழுத்து. நபி வருவார், உன்னை சுத்தப்படுத்துவார். நபி போன பிறகு மீண்டும் முன்னர் சுருக்கும் குஃபரும் குடியேறும். ஆனால் ஒரு காலம் வரும், சர்வதேச சமுதாயத்தில் தௌஹீதை மட்டும் நிலைநாட்டுகிற எனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். உனக்கு நிரந்தர சுத்தம் தருவார்கள். காபாவிற்கும் ரஹ்மத் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன செஞ்சாங்க? காபாவை கைப்பற்றிய பிறகு தன்னுடைய அசாபினால் ஷிர்கை ஒழித்தார்கள், குஃப்ரை ஒழித்தார்கள், ஓடினார்கள். வகுல் ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார்கள். முதல்ல ஹஜ்ஜு அபூபக்கர் நாயகத்தினுடைய தலைமையில் நடந்தது, இஸ்லாமிய ஹஜ். இரண்டாம் ஆண்டு பெருமானாருடைய வரலாற்று சிறப்பு மிக்க 1,15,000 சஹாபாக்களை கொண்டு நிறைவேற்றப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஹஜ். இந்த முதல் ட்ரையல் ஹஜ்ஜிலேயே அலிநாயகத்தை அனுப்பிச்சு சர்வதேச சமுதாயத்திற்கு பிரகடனப்படுத்தினார்கள். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமீன் ஹாதா. ஷிர்க மட்டும் தொடக்கல, முஷ்ரிக்குகளையும் தொடைத்தெறிந்து இந்த எல்லைக்குள் எவரும் நுழையக்கூடாது. 1400 ஆண்டுகள். நான் முஸ்லிம், நாட்டலோடு அக்காவை போட்டிருக்காங்கல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் காபா பரிசுத்தப்படுவதற்கு தேவைப்பட்டார்கள். அன்றைக்கு ஆன சுத்தம் தௌஹீதின் அடையாளமாக உலகம் முழுவதற்கும் அது கிபிலாவாக இருந்து கொண்டே இருக்கிறது. நன்மையில 3வது இடத்தில் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜித் அல் அக்ஸா இருந்தாலும் வரலாற்று ரீதியாக 2வது இடத்தில் இருக்கிறது. 40 ஆண்டுகளில் அது கட்டப்பட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அஸ்திவாரம் விட்டார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடித்தார்கள், ஜின்னுகள் வேலை பார்த்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் மஸ்ஜித் அல் அக்ஸா மேராஜின் வரலாற்றை சுமந்து நிற்கிற உலகத்தின் மிகப்பெரிய அடையாளம் அதுதாங்க. இன்னைக்கு பிரச்சனையே 3 சமுதாயமும் உரிமை கொண்டாடுவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை. பைத்துல் லஹம், பெத்லகேம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஜனன இடம், தங்களுடைய பரிசுத்தமான இடம் இவர்கள் தோண்டிட்டே இருக்கிறார். இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பும் அநியாயமான நடவடிக்கைகளுக்கு பின்னால் இந்த வரலாறு இருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டு வரலாறு. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாமே முன்னறிவிப்பு செஞ்சாங்க, நம்ம கையில வரும். பலமுறை இது நடந்தது. உமர் நாயகம் கையில் கிடைத்தது,
சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய கையில் கிடைத்தது. இன்ஷா அல்லாஹ் அது நிரப்பமாக மோமின்களின் கரங்களில் கிடைக்கும். வரலாற்று ரீதியாக கட்டப்பட்டதில் 3வது இடத்திலும் அந்தஸ்தில் 2வது இடத்திலும் இருப்பது மஸ்ஜிதுன் நபவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமாக காசு கொடுத்து இடம் வாங்கி கட்டி காபா உலகத்தினுடைய தௌஹீதின் அடையாளம் என்று சொன்னால் கண்மணி நாயகம் சொல்வாங்க, என் மதீனா, என் மதீனா ஈமானின் கேந்திரம், ஹெட் ஆபீஸ். மூமின்களுக்கான ஹெட் ஆபீஸ் எதுங்க? மதீனா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீண்ட அரசியல் பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு நாள் வந்து தூரத்தில் இருந்து கொண்டு மஸ்ஜிது நபவியை பார்க்கிறார்கள், ரௌலா ஷரீஃபை பார்க்கிறார்கள். கண் கலங்குகிறது. ஏன்னா ஆட்சி, அதிகாரம், சூழ்நிலை, மதீனாவை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிறைய தேவைகள் அப்படியே பார்க்கிறார். பார்த்து விட்டு அடக்க முடியாமல் ஒரு துஆவை அல்லாஹ்விடத்திலே வைக்கிறார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை உன்னுடைய பாதையிலே ஷஹீதாக ஆக்கிவிடு. அல்லாஹும்ம ஜஅல்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், போராட்ட களத்திலே ஷஹீதாக என்னை ஆக்கு. வமௌத்தன் ஃபீ பலதி ஹபீபிக், உனது ஹபீப் கண்மணி நாயகத்தினுடைய மதீனத்து மண்ணில் எனக்கு மௌத்தை நசீபாக்கி கொடு. இப்படி கேட்கலாமா? இஸ்லாத்துல மௌத்தை கேட்பதற்கு அனுமதி இல்லை. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி. வேறொரு சாலாக்கை சொல்லி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் வாழ்வது நல்லதானால் வாழவை, எனக்கு மரணம் நல்லதானால் தந்து விடு, அவ்வளவுதான். என மௌத்தாக்கிரு, வயிற்று வலி, கடன் சுமை, குடும்ப பிரச்சனை கூடாது. ஆனால் வாய் திறந்து மௌத்தை கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே இடம் மதீனா. நாயகத்தின் காதலர்கள் எத்தனை பேர் குடியேறி காத்திருக்கிறார்கள், மதீனத்து மண்ணில் மௌத்து வர வேண்டும். இந்த காதல் எங்க பிறந்தது தெரியுமா? உமர் நாயகம் கேட்கிறார்கள், முரணான துஆ, அல்லாஹும்ம ஜஅல்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், போர்க்களத்தில் கொல்லப்பட வேண்டும் அல்லாஹ், மதீனாவில் மரணம் நிகழ வேண்டும் அல்லாஹ். நடப்பு என்ன தெரியுமா? போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் மரணம் மதீனாவில் கிடைக்காது, மதீனாவில் மரணித்தால் போர்க்களத்தில் ஷஹீதாகிற வாய்ப்பு கிடைக்காது. உமர் நாயகத்திற்கு அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தான். கலீஃபாவாக தொழுகையில் இமாமாக நிற்கிற பொழுது பாரசி குத்தி கொன்றான், சிரித்தார்கள். ஷஹாதத்தும் கிடைத்தது, மௌத்தும் மதீனாவில் கிடைத்தது. இந்த வாக்கியத்திற்கு தான் ரவுதாவை பார்த்து துஆ செய்தார்கள். அல்லாஹ் கபூல் செய்தான். இந்த உம்மத்தின் பேரின்ப காதல் மதீனத்து மண்ணில் மரணம் சம்பவிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 ஆண்டு மதீனாவில எவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கினாங்க. நம்ம ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள இவருக்கு பிபி சுகர் எல்லாம் ஏறிடுது. டென்ஷன் எங்க தொழிலுக்கான உள்ள கல்யாணம் ஒரு டென்ஷனுங்க. நபியை நினைத்து பாருங்கள், கியாமத்து நாள் வரையிலும் வாழ வேண்டிய ஒரு சமூகத்திற்கான கட்டமைப்பை அழகுபடுத்தியவர்கள் பெருமானார் சொன்னாங்க. அழகான இஸ்லாம். அந்த அழகான இஸ்லாம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? தூய்மையான நீர் போன்ற மார்க்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்கள் குழப்பங்களுக்குள் ஆட்பட்டு விடாதீர்கள். யஹூதிகள் எச்சரிக்கையாக இருங்கள், நஸ்ரானிகள் எச்சரிக்கையாக இருங்கள், குஃபார்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வெளி சமூகத்தினுடைய எல்லா கட்டமைப்பையும் அமைத்து தந்த பெருமானார் தான் கட்டமைத்த சமூகத்தின் உள்கட்டமைப்பிலும் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஜாக்கிரதையா இருங்க, உங்களிலும் முனாஃபிக்குகள் இருப்பார்கள். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தலைப்பு. கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். விடியலை தேடி தானே, விடியல் அங்க மட்டும் தானா? நமக்கு விடியல் எப்ப தெரியுமா? 1000 ரூபாய் வந்துருச்சுன்னா அண்ணனுக்கு பைசா நீட்டி கூட அல்ல. உள்கட்டமை
கட்டமைப்பை மிக தெளிவாக பெருமானார் சொன்னார்கள். இந்த காபாவை மையப்படுத்தி என்னுடைய வழிகாட்டுதலில் மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒவ்வொரு சமூகத்தின் கட்டமைப்பு. யாராச்சும் ரியல் எஸ்டேட்டுக்காரங்க இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. எங்க சைட்டு போட்டாலும் ஒரு 5 சென்ட் 10 சென்ட் பள்ளிக்கு போடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை அள்ளி கொடுக்கும். மண்ணும் பொன்னும் காலத்துக்கும் கை கொடுக்கும். செய்யுங்க. ஒரு அல்லாஹ்வுடைய முதல் அடையாளமே இந்த மஸ்ஜித் எழுப்பப்பட வேண்டும். இதை காமிச்சு கொடுத்தது யாரு? சொல்லுங்க. பெருமானார் வந்து உட்கார்றாங்க. தான் தங்குவதற்கு இடம் கிடையாது. தன் குடும்பம் மக்காவில் இருக்கிறது. வாழ்வாசாவா போராட்டம். ஆனால் சமூகத்திலே முதலில் மஸ்ஜித் எழுப்பப்பட வேண்டும். எங்கெல்லாம் மஸ்ஜித் இருக்கிறதோ, பாங்கு சப்தம் கேட்கிறதோ, அங்குதான் தீன் இருக்கும், அங்குதான் மார்க்கம் இருக்கும், அங்குதான் தக்வா இருக்கும், அங்குதான் இஹ்லாஸ் இருக்கும், அங்குதான் மறுமையின் பாடங்கள் நிறைந்திருக்கும். மஹல்லாக்குள்ளேயே இருப்பாங்க. கொஞ்சம் பணக்கார ஆயிட்டாருன்னா காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு இடையில தனி கபரிஸ்தான், தனி வீடு, மையத்து மாதிரியே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. தீனுடைய தொடர்பு இருக்காதுங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு ஊரில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் எது தெரியுமா? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊர்ல ஒரு மஹல்லால அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம் எதுனா மஸ்ஜிதுகள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் கடைத்தெருவுகள். பள்ளிக்கு போனால் தாமதமாக வாருங்கள், கடைத்தெருவுக்கு போனால் சீக்கிரம் வந்து விடுங்கள். நேர் மாத்தம். பள்ளியில சலாம் கொடுத்தோம் ஓடுறாரு, பதில் போருக்கு போற மாதிரி ஓடுறாரு. எல்லாத்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். உள்ளுக்குள்ள அப்படியே பார்த்துட்டு வரும். 8:30 தான் கிளம்பத்து. அப்படியே மெதுவும் சலாம் கொடுத்தவன் ஓடுவதில். ஆனா கடைத்தெருவுக்கு ஒரு பென்சில் வாங்க போயிருக்கோம், வரும்போது தேவையில்லாததெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி எச்சரிக்கிறார்கள்? இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் மஸ்ஜிதுகள். உள்ளுக்குள்ள போயிட்டேன்னா அது சொர்க்கம். அது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஆசுவாசமான ஒரு இடம் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. சில நேரங்கள்ல நமக்கு நெருக்கமாக இருக்கிற சகோதர சமுதாயத்தை மஸ்ஜிதுகளை காட்டுவதற்கு அழைத்து வர வேண்டும். காலத்தின் கட்டாயம். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பள்ளியாசலுக்குள்ள எதுவும் இருக்குமாட்டு இருக்கு, பாபாஜிரத்து சிலம்பம்லாம் எடுத்து கத்துக் கொடுப்பாராட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல. வாருங்கள், ஒரு அடையாள எல்லைக்குள் அல்லாஹ்வை வணங்குகிறோம். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்களும் சொர்க்க வணங்குறாங்க. அந்த மிம்பர் படியில அப்படி பார்த்துட்டு அவரை வணங்குறாங்க. இங்க எல்லோரும் அடிமைகள். காபாவை நோக்கு திசையாக ஒரு கட்டிடத்தை மஸ்ஜித் என்ற வரையறைக்குள் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இல்லத்திலே அடிமைகளாய் எங்களை பக்குவப்படுத்துகிற இடம் மஸ்ஜிதுகள். நேசியுங்கள். கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டீங்கன்னா சொர்க்கத்தில் ஒரு வீடு உனக்கு உத்தரவாதம் இருந்தார்கள் பெருமானார். ஆனால் இந்த மஸ்ஜிதுகள் அனைத்தும் காபாவுடைய பிம்பமாக ஜெராக்ஸாக இருக்குமே தவிர இவர்கள் பைத்துல்லாவாக ஆகாது. என்ன நன்மை? தனியா தொழுவது, ஜமாத்தோடு போய் தொழுவதுனா 27 மடங்கு. சொல்லுங்க. இந்த நன்மைக்கும் சமுதாய பணிகளுக்கும் மஸ்ஜிதுகளை உலகம் முழுவதும் உருவாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தர்த்தீபுங்க, அந்த தர்த்தீபை தான் சொல்றேன். இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம மஷூரா பண்ண வேண்டியதே இல்லை. தொழுகையினுடைய நேரங்கள் எப்போ வரும் சொல்லி விட்டார்கள். எப்படி வாங்க சொல்லணும் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். எப்படி இக்காமத்து, ஃபஜ்ர் எத்தனை ரக்காத்து, அஸ்ர் எத்தனை ரக்காத்து எல்லாம் சொல்லி விட்டார்கள். அமல் செய்வது மட்டுமே நமக்கு. இவ்வளவு அற்புதமான மஸ்ஜிதில் இந்த உள்கட்டமைப்பை உடைப்பதற்கு முனாஃபிக்குகள் ஒரு பாவச் செயலுக்கு வித்திட்டார்கள். வரலாறு சொல்லு. அபூ ஆமிர் அர்-ராஹிப் மதீனாவில் வாழ்ந்த இருவரும் சமுதாயம், அவுஸ் ஹஸ்ரஜ். ஹஜ்ரஜ் சமூகத்தை சார்ந்த இந்த அபூ ஆமிர் பல்வேறு பாதிரியார்களிடம் தொடர்பு கொண்டு கிறிஸ்துவத்தை கற்று அதில் தேர்ச்சி பெற்று ஒரு பாதிரியாராகவே மாறி
தன் சமூகத்தில் தனி ஒரு அடையாளமாக வாழ்ந்தான் அபூ ஆமிர். அதாவது அந்தஸ்து, மரியாதை உள்ளாது. என்னைக்கு பெருமானார் உள்ள வந்தார்களோ கடல் நீர் நுரைகளை அடித்து செல்வதை போன்று பெருமானாரை தவிர யாருக்கும் அந்த அளவை கிடையாது. இப்ப இவனுக்குள் ஒரு ஒரு வஞ்சகம் அல்லது ஒரு பொறாமை எழுந்தது. நம்ம பொழப்புல மண்ணடி போட்டாரே, விளைவு என்ன தெரியுமா? பெருமானாரிடம் வந்து வாதம் செய்தார். என்ன சொன்னா தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? பெருமானார் சொன்னார்கள், ஹனீஃபா, நேரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை நான் சொல்லுகிறேன். அபூ ஆமிர் சொன்னா, அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், இல்லை, நீ ஹனீஃபா நேர் மார்க்கத்தில் இல்லை, தவறான பாதையில் இருக்கிறாய். வாக்குவாதம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனை சொல்லுகிறார்கள், தீனை எத்தி வைக்கிறார்கள், பேசுகிறார்கள், ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஏனென்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய தலைமை பீடத்திலிருந்து அடையாளம் இல்லாமல் ஆகிவிட்டான். பார்க்கிறான் பெருமானாருடைய அபாரமான வளர்ச்சி, மதீனா முழுவதும் பெருமானாருடைய கட்டுப்பாட்டு. போராடுவதற்கு அபூஜகலின் பரிவாரங்கள் புறப்பட்டு வந்து பத்ர் கிணற்றில் உயிரிழந்து பெருமானாருடைய வெற்றி அரபு நாடு முழுவதும் பதில் கொண்டாடப்பட்டது. இவனுக்கு பொறுக்க முடியல. எப்படியாவது முஹம்மதை மதீனாவை விட்டு வெளியேற்றுவேன் சபதம் எடுத்தான். என்ன செய்தான் தெரியுமா? மக்காவுக்கு கிளம்பி போய் மக்கத்து குறைஷிகள், அரபு சமூகத்தினுடைய சில கபீலாக்களை எல்லாம் சந்தித்து பெருமானாருக்கு எதிராக பெரும் படையை திரட்டி வாழுக்களத்தில் சந்திக்க வைத்தார். என்ன செஞ்சா தெரியுமா? உலகில் சில முக்கியமான இடங்களில் பெருமானாரை காவு வாங்குவதற்காக 2 குழிகளை தோண்டி வைத்தான். 2லும் பெருமானார் கால் இடுக்கி விழுந்தார்கள். முகம், கன்னம், பற்கள் காயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு மிக பெரும் வேதனைகளை தந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்போ மேல கோபத்தை காமிக்கல. அறியாத பையன், தெரியாம செஞ்சிட்டான். மீண்டும் மீண்டும் உபதேசம் செய்தார்கள். பெருமானார் மீது காட்டிய இந்த வஞ்சகம் ஹுனைன் யுத்தம் வரைக்கும், ஹவாஸின் என்ற போர் வரைக்கும் தொடர்ந்தது. பெருமானாருக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி, வெற்றி வெற்றின்னு வரும்போது அதை சகிக்க முடியாத இந்த அபூ ஆமிர் அர்-ராஹிப் ரோம் நாட்டிற்கு போய்விட்டார். போகும்போது ஒரு சைத்தானியத்தினுடைய ஒரு வேலையை நினைத்து விட்டு போனான். அவனுக்கு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா? பா, இந்த முகமது இங்க இருந்தாருன்னா நம்மளாம் வாழ முடியாது, அதனால நான் ரோம் போகிறேன், அங்கு மன்னன் கைசரை சந்திக்கிறேன், திருக்கல் சந்திக்கிறேன், பெரும் படையை திரட்டி வந்து முகம்மதை அழித்து விடுகிறேன், அது வரையிலும் எனக்கு நீங்கள் உடந்தையாக இருங்கள். இதுதான் செய்தி. போயிட்டானா? போனவன் என்ன செய்தான் தெரியுமா? அங்க ரோமில் இருந்து மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள் நுழைகிற பொழுது உயிரன்பு கொண்டு வரவேற்ற அந்த பெருமக்கள் பனு சாலிம் இப்னு அவுஃப் என்ற சமூகம் வாழுகிற பகுதியில் முதலாய் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பள்ளிவாசலை பெருமானாரே கட்டினார்கள், கல் சுமந்தார்கள், மண் சுமந்தார்கள். அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் துஆ செய்து கொண்டு ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் குபா. எப்படி ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க அந்த பள்ளிக்கு போயே திருவார்கள். அங்க என்ன நன்மை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு 2 ரக்காத்து தொழுதால் ஒரு உம்ராவுடைய நன்மை. எல்லா மக்களையும் பெருமானார் வரவழைத்து விட்டார்கள். வரலாற்றை நீங்கள் தெரிய வேண்டும். ஏன்னா அந்த பள்ளி பாதுகாப்பற்ற சூழலில் அபயத்திற்கு வந்த இடத்தில் அகதிகள் கூட்டத்தோடு இணைந்து ஆதரவாளர் அன்சாரிகளோடு இருந்து அல்லாஹ்விற்காக அழகிய பள்ளிவாசலை உருவாக்கிய பிறகு சந்தோஷப்பட்ட ரப்பல் ஆலமீன் அவன் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் வைத்தான் தக்வா பள்ளினார்.
என்ன பள்ளிங்க அதுக்கு பேரு? சான்றிதழ். உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ. அங்க போய் நீங்க தொழுகணும். அதுதான் அந்த மஸ்ஜிதிற்கான மிக பெரும் கடமை. இந்த 3 பள்ளி இருக்குல்ல, காபா, மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் அக்ஸா, இந்த 3 நன்மையால் வேறுபடுகிறது. நான் மஸ்ஜித் அக்ஸாவை நாடி போறேன்னு சொன்னா அங்க ஒரு நன்மை கிடைக்கும். நான் மதீனால போய் தொழுக போறேன்னா அங்க ஒரு நன்மை கிடைக்கும். நான் காபாவில் போய் தொழுக போகிறேன் என்றால் அங்க ஒரு நன்மை கிடைக்கும். இந்த 3 பள்ளியை தவிர உலகத்தின் எல்லா பள்ளிகளும் நன்மையால் சொல்லுங்க ஒரே மாதிரிதான். மேட்டுப்பாளையத்துல இந்த பள்ளியில தொழுதோம்னா நன்மை கூட கிடைக்கும், இந்த பள்ளியில தொழுதோம்னா சவாபு கம்மியாகும். இல்ல. 4வது இடத்துல உம்ராவுடைய நன்மையை பெருமானாரினால் பெற்றுக்கொண்ட பெரும்பாக்கியம் மஸ்ஜித் குபா. எத்தனை லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராவுக்கு போனாலும் குபாவுக்கு போறாங்கல்ல. வரலாற்று பாடம் என்ன தெரியுமா? பள்ளிவாசல்கள் பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தம். அந்த தக்வாவோடு பள்ளிவாசல்கள் உருவாக்கப்படணும். இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். நான் ஏற்றுக்கொண்டேன். தக்வாவின் அடிப்படையில, அதாவது தக்வாவின் அடிப்படையில என்னங்க, புதுசா ஒரு மஹல்லா உருவாகுது, இங்க ஒரு மஸ்ஜித் வேணும், ஒரு மதரசா வேணும், வரக்கூடிய மக்கள் தீன்தாரிகளாக மாறணும் இல்லையா? இந்த எண்ணத்தில் மஸ்ஜித் உருவாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பவர் யாருன்னா ஆயத்துல்லா கொமைனி. யாருங்க? வேர்ல்டு தாத்தா. உலகத்துக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். கொள்கையில முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் ஏன் வந்தாருங்கிறதுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? ஈரான் தான் ஆரிய பூமி. இந்த ஆரியத்தின் மீது இருந்த வெறியில முஸ்லிம்களே ஆரியன் மாஸ்க் கட்டி வச்சிருந்தாங்க. கிராம பள்ளி வாசல் ஞான் பறஞ்சா நீங்களே மனசிலாகணும். மேரே பாத் சமஜ்மே ஆத்தா, இப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஏதாவது சொல்லுங்க. எது இஸ்லாத்தில் இல்லையோ ஈரான் மண்ணில் தான் ஆரியன் மஸ்ஜித் கட்டப்பட்டது. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு செம்ம ஜாலியா இருந்திருக்கல. செட்டியார் பள்ளிவாசல், கவுண்டர் பள்ளிவாசல் செம்மையா இருந்திருக்கும்ல. நாமளும் ராவுத்தர் பள்ளிவாசல் சொல்லுங்க. உடைத்திருந்த பெருமானார் இந்த அதனாலதான் கொமைனின்னு ஒருத்தரை உலகம் அடையாளம் கண்டது. என்னடா இஸ்லாத்துக்குள்ள ஆரியன் மாஸ்க் கிளம்பினார் ஒரு ஆளின். இன்றைக்கு வல்லரசுகள் நடுங்குகிற இந்த அயன்டோம்னு ஒண்ணு என்ன செஞ்சிருந்தா, பூச்சாண்டி காமிச்சுட்டே இருந்தா இல்லையா? அது குழந்தைங்க நடப்பழகருக்கு வச்சிருக்கிற நடவண்டின்னு காமிச்சு கொடுத்துட்டார். மொசாத் உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவம் சொன்னாங்க. அது பழைய சோறு மாதிரி ஆக்கி விட்டார். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை கொண்டு வேலை செய்வான். முஃமின்களே, இந்த சதி திட்டத்திற்கு பின்னால் அபு ஆமிர் அவன் எடுத்த நடவடிக்கை தான் தக்வா பள்ளிவாசல். அதுதான் இலக்கணம். இப்படி ஒரு கட்டமைப்பை பெருமானார் உருவாக்கி மஸ்ஜிதுகள் இப்படித்தான் இருக்கணும், பொது உடைமையா இருக்கணும். நீங்க சாதாரணமா சொல்றாங்க, மொஹல்லா பள்ளியில தொழுகிறக்கும் தனியார் பள்ளியில போய் தொழுகும் போது ஒரு சின்ன தயக்கம் ஏற்படுமா இல்லையா? ஏன்னா அங்க அவர் அப்படி இருப்பார். 8:30 மணிக்கு கேட்ட போட்டிடுவாரு. நீங்க சொல்லணும் 6:30 மணிக்கு கபிரிஸ்தானம் மூடிடுவாரு. பள்ளியை கட்ட அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கியா? சில இமாம்கள் தனியார் பள்ளி வாசலுக்கு 27 மடங்கு சவாப் கிடைக்காதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன தனியார் பள்ளி வாசல்? அப்படி ஒண்ணு இல்லைங்க. பெருந்தன்மை உங்கள்கிட்ட இருக்கிறத கட்டி கொடுத்துரு. எந்த முஃமினும் எந்த முஸ்லிமும் முழு சுதந்திரத்தோடு வந்து வழிபடுவதுதான் மஸ்ஜித். சரி, இதுதான் உலக மஸ்ஜிதுகளுடைய நிலைமை. ஆனா ரோமில் இருந்து அபு ஆமிர் தன் சார்ந்த மக்களுக்கு கடிதம் எழுதினால், நீங்கள் ஒரு பள்ளி வாசல் கட்டுங்கள். நீங்கள் ஒரு சந்தேகம் வரக்கூடாது. யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நல்லா கவனிக்கணும். வெளியில் இருக்கிற ஆபத்தை கண்டுபிடிச்சிடலாம்.
தீர்வையும் கொடுத்துடலாம். உள்ளுக்குள் இருக்கிற ஆபத்து கரையானை போல அரித்து தின்ற பிறகுதான் தெரியும். ஒரு அபாயமான சூழல் அது. அதனால இந்த விபரீதமான வழியை எடுப்ப அவர் ஸ்டைலே போவோமே. அவர் குபா கட்டினாரா, நீங்கள் பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல் கட்டுங்கள். கட்டினாங்க எல்லாம் சேர்ந்து. கட்டின பிறகு யாராவது கேட்டாங்கன்னா, இருட்டுல குபாவுக்கு போக முடியல, மஹல்லா மக்களுடைய வசதிக்காக இங்க ஒரு பள்ளி கட்டி இருக்கு அப்படி சொல்லுங்க. இன்னும் சந்தேகம் வராமல் இருப்பதற்கு பள்ளிவாசலை பெருமானாரை வைத்தே திறப்பு விழா நடத்துங்கள். சில பேர் சதி செய்வானுங்க. அவன் செய்யற தப்பான வேலைக்கு பெரிய பேஷ்மாம கூட்டிட்டு போய் துவா ஓதிடுவான். அவருக்கே தெரியாது. துவா ஓதிட்டு அவரு பாட்டுக்கு எல்லாம் பறக்கச்சேன்னு வந்துருவாரு. காலையில ஊரே பேசிட்டு இருக்கு, என்னங்க திருப்பி ஒயின் ஷாப் போய் துவா ஓதிட்டு, ஒயின் ஷாப்பா, ஏன் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாடா? ட்ரிங்க்ஸ் சொன்னா சரி கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சேன். நானும் பயங்கரமா யாரெல்லாம் அவங்க கவுசர் நீரை கொடுன்னு கேட்டேன். அட பாவி, இவன் இதுக்கா துவா செஞ்சா? சில பேரு பேஷ்மாம ஏமாத்தி காரியம் சாதிச்சிருவான். இது இன்றைக்கல்ல, அபூ ஆமீர் திட்டமிட்டான். நாம் செய்யக்கூடிய சதிக்கு பெருமானாரையே காரணியாக ஆக்கணும். இஸ்லாத்தினுடைய போர்களில் தபூக் என்ற போர் கடுமையான போர். வறுமையினுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அழுத்தமான ஈமானோடு புறப்பட்டு போனார்கள். போகும் பொழுதுதான் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? நாயகமே, நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும். நாயகமே, ஒரு ஜுப்பா இருந்தா கொடுங்க, பரக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். முனாஃபிக்கு கூட பெருமானாருடைய ஜுப்பா பரக்கத்துன்னு தெரியுது. மூமின் சொல்றான் மௌலிது ஓதுனா பரக்கத்து வராது, அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பாங்க. சொல்றது புரியுதா? முனாஃபிக்காக ஆகிவிடாதீர்கள். இவ்வளவு கெஞ்சறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன அலா சஃபர், நான் முக்கியமான பிரயாணத்தில் இருக்கிறேன். வைன் ரஜானா இன்ஷா அல்லாஹ், திரும்பி வந்தா நான் வர்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் போயிட்டாங்க. தபூக் போர் எல்லாம் முடிந்து விட்டு திரும்பி வருகிறதற்கு முன்பாக வந்துட்டார். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வர வேண்டியவர் வந்துட்டார். குர்ஆன்ல பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா. சுயமாய் நபி பேச மாட்டார், அவர் பேசுவதெல்லாம் வஹியே. அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையே வஹிதான். சொந்த கருத்துக்கு அங்க இடமே கிடையாது. வஹி வந்தது, அல்லாஹ் இறக்கனா. சூரத்து தௌபா 109வது அத்தியாயம் 107 112 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தர்ஜுமா எடுத்து பாருங்க. நம்ம தலைவர் கூட சிறார் பள்ளின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது தலைப்பை மாத்திட்டாங்கன்னு நினைச்சேன். குர்ஆனுடைய வார்த்தையால் அல்லாஹ் பதிவு செய்த ஒரு பள்ளிவாசல். ரொம்ப தெளிவா பேசுறான். வல்லதீன தஹது மஸ்ஜிதம் திராரா வகுஃபரா வதஃரீகன் பைனல் முஃமினீன் وإرصادا لمن حارب الله ورسوله من قبل ولا يحلفن إن أردنا إلا الحسنى والله يشهد إنهم لكاذبون. மதீனாவில் சிலர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான். இத நான் சொல்லும் போது உங்க மூளை நம்ம ஊருக்குள்ள இருக்கிற அந்த கட்டடங்களுக்கு போகணும். நான் பள்ளின்னு சொல்ல மாட்டேன். உங்க வீட்டு பக்கத்துல தகர செத்து போட்டு வீட்டுல மொட்டை மாடியில மைக்க வச்சுட்டு பைசா மேர பாத் சமஜ் மே ஆதா, தௌஹீத் ஜமாத்து, சலஃபி ஜமாத்து, அப்புறம் ஜாக்கு, அப்புறம் காதியானி, நீங்க தானே காசு கொடுத்தீங்க. சொல்லுங்க பாய், பள்ளி தானே அங்க இருக்கு, சுடுகாடு தானே, அங்க போய் அடங்கு போ. ஏன் பள்ளி எல்லாம் பள்ளி அல்ல, இல்லுவதெல்லாம் பொன்னல்ல. இந்த ஈமானை வரவழைக்கத்தான் இந்த தலைப்பு. உனக்கு என்ன அவசரம் வந்தாலும் அங்க போய் தொழுகிறாரு, மொத்த ஈமானை பறிபோய். அல்லாஹ் அந்த பசங்களுக்கு ஹிதாயத் தருவானாக. நாட்டின் நரம்பு அத்தனையும் இப்ப அடங்கி போச்சு. தமிழ்நாட்டுல எங்கேயுமே எவனையுமே காணா. ஏன் சொல்லுங்க? இது தக்வாவில் கட்டப்பட்ட பள்ளிவாசல், அது பிரிவினைக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்.
தௌஹீது பள்ளிவாசல் தான் போட மாட்டான். தௌஹீத் ஜமாத் கிளை 38 அவன் என்னைக்கானாலும் வாடகைக்கு விட்டுட்டு ஓடிடுவான். இன்னமல்லாமல் பின்னிக்காது. ஜாக்குக்கு லீடரே கிடையாது. சலப்பி கேரளாத்துல இருந்து பஞ்சமுளைக்க வந்தவன். ஏன் எல்லாத்தையும் பள்ளிங்கிற ஆதரவு கொடுக்காது? பள்ளிக்கான இலக்கணம் அல்லாஹ் சொல்றான். நிரார் அப்படின்னா இடையூறு பள்ளி வாசல். பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ப என்ன பாச்சு ரசூலுல்லா, இங்க ஒரு பள்ளி கட்டினாங்கனால நம்ம பள்ளியில கூட்டம் குறைஞ்சிருச்சு. கூட்டம் குறைஞ்சதா? அடுத்து இங்கு தொழுது கொண்டு இருந்தவர்கள் வித்தியாசமா தொழுதுட்டாங்க. தொப்பியை காணாம அர்கண்டர் போட்டு தொழுதுட்டு இருக்கிறான். இப்படியே தொழுகையில எடுத்து கையை கால ஆட்டிட்டு இருக்கிறான். தக்பீர் கட்டுறானா அல்லாஹ் அக்பர் இங்க கட்டிட்டு இருக்கிறான். திடீர்னு தலாக்கு விடுறான், மறுநாளே சேர்ந்துக்கிறான். என்னன்னு கேட்டா இது எங்க ஷரியத்துங்கிறான். ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பை இடையூறு செய்வதற்காக அது பள்ளி அல்ல. பள்ளி அல்ல, நிரா அப்படின்னா இடையூறு செய்வதற்காக. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? முகம்மதே, உங்கள் கட்டமைப்பை இந்த அபு ஆமீர் உடைக்கிறேன், உங்களை வச்சே உடைக்கிறேன். அவனும் அப்துல் காதர் தான், அவனும் சுலைமான் தான். உழவு பெரிய தாடி, பயமா இருக்கு. உள்ளுக்குள்ள ஈமான் இல்லைல்ல. ஒரு மூமினுக்கு குறைந்தபட்ச பயம் இருக்குங்க. அல்லாஹ்வுடைய பள்ளி, என்னால் அங்க பிளவோ பிரிவினையோ ஏற்பட்டு விடக் கூடாது. அப்படித்தானே உம்மத்து பயணிக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்ற பாருங்க, ஒன்னாவது இடையூறு, இரண்டாவது குஃப்ரை ஒழிப்பதற்குத்தான் பள்ளி வாசல்கள். ஆனால் குஃபருக்காக ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். நாம செய்யற திக்ர ஷிர்க்குங்கிறான். பெருமானாரை புகழ்வதை ஷிர்க் என்று சொல்லி கொடுத்தார்கள். குஃப்ரு, அந்த பள்ளிக்குள் குஃப்ரு நடக்கும். இவங்க என்ன குஃப்ரு பண்ணாங்க தெரியுமா? பள்ளி வாசல் தான் வாங்கி சொல்லப்பட்டது. இமாம் தொழுது வச்சாரு, தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வை எப்படி எதிர்க்கலாம், மஸ்ஜிது நபவியில எப்படி பிளக்கலாம், அங்க இருக்கிற கூட்டத்தை எப்படி இங்க கொண்டு வரலாம். நல்லா நீங்க யோசிங்க, நம் காலத்தோடு பொருத்தி பாருங்கள். இந்த நோய் பெருமானாருடைய ஜீவன காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்புறம் ஒன்னாவது இடையூறு. அது இடையூறு நம்ம சாதாரண பார்க்கலாமாங்க. இங்க தொழுதுட்டு இருக்கும்போது அங்க பயன் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல எப்ப பாங்கு சொல்றான்னு தெரியல, திடீர்னு பகல்ல 11:30 மணிக்கு பாங்கு சொல்றான். யாருன்னு கேட்டா அவரு தௌஹீது தெலுங்கானா. எங்க புரியுதா? தௌஹீது தெலுங்கானா, நீங்க நாங்க தமிழ்நாடு. இன்னொருத்தன் பார்த்தா அசரு 3 காலக்கே பாங்கு சொல்றான். என்ன கேட்டா ஸ்ரீலங்கா தௌஹீத். சைத்தானுக்கே பச்சை என்ன சரி, எப்படியே பண்டிகை வர சொல்லுங்கடா. தூங்கவே முடியல. இமாமா பெருக்கும் இருக்குன்னு இருக்கு. அசருக்கு கபர்ல எந்திரிச்சு உதவி செஞ்சுட்டு பார்த்தா 3:50. ஏன்டா எங்க போது 4:50 தாண்டா வாங்க சொல்லுவான். 1 மணி நேரம் தூக்கத்தை போக்கிட்டிய. மகரிக்கு நாம நோன்பு திறக்கிறதுக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 6:53. அந்த நேரத்துல நம்ம நப்சு பாருங்க, பார்க்காத வடைய கஞ்சிக்கு செத்தவன் மாறி. இதுல வேற எவனா கேட்டுருவானோ 2 கொட்டரா வாங்கி வச்சுட்டு முத்தவழி கத்திட்டு இருக்கிற 2 கொட்டரா யாருக்கியா? இது ஆஜியா இருக்கு, இது மஜீது இருக்கு. மஜீது யாரியா? நான் தான் மஜீது. ஆஜியா நான் தான். இந்த வடையை வாங்கிட்டு வந்தவனை எவனா கேட்டுருவாங்கல்ல. அதனால ஆழ்நிலைக்கு அப்புறம் வைக்கிற இடம் அந்த மோதினார் சொல்ல மாட்டாங்க. தட்டுமா தட்டத்தை கூட எல்லா வடையும் பிச்சு உள்ள போட்டு ஒருத்தாங்க உள்ள தாட்டியவனும் கேட்கக்கூடாதுல்ல. நீ அல்லாஹும்ம லக்கசும் துண்ணணும் ஒரு நீயத்தோட சேர்ந்து கஞ்சி இறங்குது. லக்கசும் தூ ஒபிக்க ஆமத்து வாழைக்க துவக்கு வாழை கத்தரத்து நான் மௌத்தாகி விட்டேன். நல்லா அந்த நேரம் ஏங்க ஃபாலோ பண்றோம்? இப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் போது அங்க நரம்புகள் புடைத்தது, குடல் வெளியே வந்தது, நோன்பு திறங்கள். இன்னொரு தீவிரவாதம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நோன்பு திறக்க வச்சா நோம்பு என்ன ஆயிரும்? இப்ப புரியுதா? இடையூறு என்னன்னு புரியுதா? ஒரு வால்லா, ஒரு ஜமாத்தினுடைய ஒரு கட்டுப்பாடை சில இளைஞர்கள் மார்க்க முடியாமல் வழிவெடுக்கப்பட்டவர்களினால் அது பள்ளி அல்ல, அது சதி. இது உம்மத்து உணர்வு. அங்கதான் நிரார் இருக்கு, குஃபர் இருக்கு. மூமின்களுக்கு மத்தியில பிரிவு. எப்படிங்க பிரிவு? இந்த கோயம்புத்தூர்ல இங்க இருக்க தெரியல, நல்லா பாதுகாப்பானாங்க ஹிஜிடா கமிட்டின்னு ஒன்று இருக்கு. ஹிஜிடானா தெரியுமா?
போயிருச்சு, நரகத்துக்கு போயிட்டாங்க. ஹிஜ்டான்னு சொன்னது அது ஹிஜ்ரா. கியாமத்து வரைக்கும் பிறப்பாத்து வச்சுட்டாங்க. நம்ம உட்கார்ந்து ரமலான் 26 சொல்லும் போது மறுநாள் அவன் சொல்றான் காலை 10 மணி அளவில் நடு ரோட்டில் பெருநாள் தொழுகை நடைபெறும். வெறும் 3.5 பேர் நிக்கிறாங்க. வெறும் 3.5 பேருங்க. நமக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள் வரும் பார்த்தா அவன் புதன்கிழமை பெருநாள் தொழுது முடிச்சுட்டான். புரியுதா என்னன்னு? தஃப்ரீகம் பைனல் முஃமினீன். அத்தாவுக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள், அண்ணனுக்கு வியாழக்கிழமை பெருநாள், தம்பி சொல்லுங்க, அந்த அம்மா சொல்லுங்க 3 நாளும் பிரியாணி. 6 நோம்பு எப்படி வைக்கிறது? 6 நோம்பு எவ்வளவு பெரிய குழப்பம்! இது அத்தனையும் அந்த அபூ ஆமிர் செய்தான். நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துங்கள், பள்ளிவாசலாக கட்டுங்கள். இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இதற்கு முன்பு அல்லாஹ் ரசூலோடு சண்டை போட்டானே, அவனின் பதுங்கும் இடமாக ஆகட்டும். சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து தைரியமா எதிர்த்து பேச முடியாது இல்லையா? அவர்களின் சொல்ல மாநில தலைமை வருது, உள்ள உட்கார்ந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஜமாத்துக்குள்ள எப்படி சண்டை போட்டு விடணும், முத்தவள்ளி பதவியை பிடிக்கணும். இருக்கா இல்லையா பை? நீ உனக்கு ஒரு இயக்கம், உனக்கு ஒரு கொள்கை, நீ போய் தொலைய வேண்டியதானே? மொஹல்லா ஜமாத்துகளுக்குள் குழப்பங்கள், இது அத்துணையும் விழார் பள்ளி வாசலில் வந்ததை அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ்வே கேட்கிற, ஏண்டா ஏண்டா தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசலும் கெட்ட எண்ணத்தோடு நரகத்தின் படுகுடியாக தோண்டப்பட்ட கட்டப்பட்ட பள்ளிவாசலும் சமமாகுமான்னு கேட்கிறோம். நபிக்கு அல்லாஹ் ஆர்டர் போட்டான். நபிக்கு ஆர்டர் போட்டா, உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌம் அஹக்கு அன் தகூம ஃபீ. நீங்க நின்னு தொழுகிறதுக்கான தகுதி உள்ள இடம் குபா பள்ளிவாசல். உள்ளேயே போகக்கூடாது பள்ளிவாசல். யாரை வச்சு திறக்க நினைச்சா? ரசூலுல்லாஹ். என்ன கேட்டா வந்து, தங்கள் ஜும்மாவை கொடுங்கள் பரக்கத்திற்காக. அல்லாஹ்வுடைய ரசூல் 2 சஹாபாக்களை அழைத்தார்கள். மாலிக் இப்னு தஹ்ஷம், மஅன் இப்னு அதி அல்லது இவருடைய இன்னொரு சகோதரர். சில அறிவிப்புகளில் ஹம்சாவை கொன்ற வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நேரா போங்க, இந்த பள்ளிவாசலை இடியுங்கள், எரித்து விடுங்கள். நான் மிக முக்கியமான வரலாறு, அத்தனை தப்சீர்ல வருது. போனார்கள். என்ன நேரம் தெரியுமா? மக்கள் உள்ளே தொழுது கொண்டிருந்த நேரம். என்னங்க நம்மளும் மூமின், அவனும் மூமின் அல்லவ. ரசூல் என்ன செய்யறாங்க? பிரிச்சுட்டாங்க. இந்த 4 பேர் போனவன ஒரு சஹாபி என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு ஈச்ச மட்டை எடுத்து நெருப்பை பத்து குபேர்னு உள்ள தூக்கி போட்ட. தொழுதிருந்தவங்க ஒளியன்றாங்க. எரிக்க சொன்னார்கள் பெருமானார். அத்தோடு நிற்கவில்லை, மதீனாவின் குப்பை கொட்டும் கிடங்காக மாற்றுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ அது எங்க இருக்குன்னு தெரியாது. குபாவுக்கு பக்கத்துல மதீனாவில் அன்று இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்த மதீனாவின் குப்பைகள் இங்குதான் கொட்டப்படும். அப்படி ஒரு பள்ளிவாசல் இருந்த சுவடுகள் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டார். நாங்கள் அது அஸ்திவாரம் தோண்டப்பட்ட இடத்திலிருந்து புகை வருவதை பார்த்திருக்கிறோம். ஏன்னா குர்ஆன் சொல்லுது, அலா ஷஃபா ஜுருஃபின் ஹாரின் ஃபன்ஹார பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம். நரக நெருப்பினுடைய வாடை என்று வீசும். அதிலிருந்து புகை வர்றதை நாங்க பார்ப்போம். அல்லாஹ் அக்பர். இதுக்கு பிறகு யாருமே அந்த பக்கம் போகலையே. இதுல ஒரு அதிசயம் பாருங்க. காலங்கள் ஓடுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல முஜம்மா இப்னு ஹாரிஸா அப்படின்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது உமர் நாயகமே, இவர் நல்ல அழகா ஓதுவார், அருமையான ஆளு, நம்ம பள்ளியில இமாமா சேர்த்திக்கலாமா? குபால கவனிக்கிறீங்களா? உமர் நாயகத்தினுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, நீ விராட் பள்ளி பேசுமாமாச்சே. இப்ப நான் சொல்றது புரியுதா? இந்த வடநாட்டுக்காரனை நீங்க சேர்த்து துரத்தி விட்டீங்கன்னா ஜாத் பள்ளியில் போய் இமாமா சேர்த்து, அவனுக்கு பைசா மூலதனம். நம்ம பள்ளிக்கு வரும்போது படா ஜுப்பா தொப்பியும் போட்டு இருக்கிறோம், அங்க போனாலும் பேண்ட் ஷர்ட் போட்டு அவன மாதிரியே நிக்கிறா. उधर भी पैसा है, इधर भी पैसा है, हमको पैसा चाहिए. இப்ப புரியுதா பாரு? விளக்கம் சொல்லியே ஓஞ்சு போலாம். புரியுதா சொல்லுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். உமர் ரலியல்லாஹு கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ அந்த பள்ளி இமாம்ல. உடனே அவர் இந்த முஜம்மா சொன்னார்,
ஜனாதிபதியை அவசரப்படாதீர்கள், அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க. உண்மையில் முனாஃபிக்குகள் கட்டிய அந்த பள்ளி வாசலில் நான் இமாமாக இருந்தேன். அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் தெரியாது. நான் குர்ஆன் நல்லா ஓதுவேன். என்னை தொழுக வைக்க சொன்னார்கள், நான் தொழுக வச்சேன். மற்றபடி இது சதிக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கட்டிய 12 பேர்களும் வயசானவங்க. அவர்கள் முனாஃபிக் என்பதும் பெருமானாருக்கு எதிராக ஒரு பள்ளிவாசலையை உருவாக்கி சதி செய்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே உமர் நாயகம் இவரை நம்பினாங்க. மூமின் நம்பணும்ல, நம்பிட்டு சொன்னாங்க, இவரை குபாவில் இமாமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு தெரியாம அங்க தொழுகு வச்ச, இப்ப தெரிஞ்சு சுன்ன ஜமாத்துல வந்துரு. சில இமாம்களையும் கூப்பிட வேண்டியதா இருக்கு. மனசுலாயோ எங்க ஒருத்தர் காணா, புரிஞ்சதா சொல்லுங்க. அதுதான். அப்ப என்னன்னா, நம்முடைய மஸ்ஜிதுகள் தக்வா பள்ளியாக இருக்கட்டும். சார்பு உள்ளவங்களை பாருங்க, நீங்க எந்த கொள்கை உள்ளக்குள்ள பேச, இது யாருக்கு எதிரானது? அவன் எங்க என்னதான் ஒன்று எல்லாம் அடிபட்டு போயிருச்சு. சாபி ஒரு மார்க்கத்தை உருவாக்கிய நானும் எனது சாபாக்களும் எதை நடைமுறைப்படுத்தினோம் அதுதான் கியாமத்து வரைக்கும் நிற்கும். என்ன இப்படி நின்னு ஒண்ணுமே பண்ண முடியலையே, மௌலிது ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. புதுசா என்ன செய்யறாங்க தெரியுமா? 1 கோடி செலவாட் ஓது விட்டதெல்லாம் கதா செய்யணும். 2 கோடி செலவாட், இன்னொரு இடத்துல பார்த்தா 100 கோடி செலவாட். முன்னாடி சுன்ன ஜமாத்துல இவ்வளவு பயங்கரமா வந்துட்டாங்களே. அதனால ஈமானை பாதுகாத்துக் கொண்டு பள்ளியெல்லாம் பள்ளி அல்ல, மின்னுவதெல்லாம் ஆமா, அவசரத்துக்குன்னு ஒண்ணுக்கு கூட போகக்கூடாது. இதுதான் அறியாமைக்கும் அநீதிக்கும் தரக்கூடிய தண்டனை. சரி, இமாம்கள் எவ்வளவு தெளிவா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு கொள்கைக்காக தனி பள்ளி வாசல் கட்டினார்கள். இப்போ இதனுடைய சட்டம் என்ன? இப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பெருமானார் நான் வந்து திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பள்ளிவாசல் எதார்த்தம், நான் வந்து திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னா அவனுடைய எண்ணம் கெட்ட எண்ணம். அப்படின்னா நீங்கள் பார்க்கிற மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள், அதை சார்ந்த நபர்களின் எண்ணங்களை பாருங்கள். அவங்க சமுதாயத்தினுடைய பிளவுக்காக செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பள்ளிக்கு செல்வதும் அங்கு தொழுகுவதும் கூடாது, ஹராம் என்று ஹம்பலி மதுஹப் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா எண்ணம் தானே. தெரியாம போயிட்டோம் பிரச்சனை இல்லை, நோக்கம் தெரிந்து. அதாவது ஒரு காலத்துல குடிகாரனை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டாங்க, சட்டமும் இருக்கு. ஏன் சொல்லுங்க? தண்டனை. நிதானம் தெரியாது இல்லை, அவனுக்கு சலாம் சொல்லிட்டா கண்ணியத்திற்குரியவனாக மாறிடுவான், மன வருத்தப்படணும். குடிக்கிறதுனால ஒருத்தரும் சலாம் சொல்ல மாட்டேங்கிறான். தௌபாச்சு. இப்ப குடிகாரனுக்கு தான் சலாம் சொல்றோம், குடிகாரன் தான் சலாம் சொல்றான். நல்லா இருக்கிறீங்களா, வாப்பா நீயாவது சலாம் சொல்ற, எங்க சேர்த்து குவார்டர் வேணுமா வாட்டர் வேணுமா, எப்ப மிக்ஸ் பண்ணி கொடுப்பியா? பலாய். குடியாரனுக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவன் திரும்ப வேண்டும். சமூக தண்டனை அது. ஆனா இன்னைக்கு கெட்ட வந்தான சமூகத்துல பெரிய ஆட்கள். அதனால பள்ளிவாசல் விஷயத்துல நாம் சார்ந்திருக்கிற மஹல்லா மஸ்ஜித் தக்வாவின் மஸ்ஜிதாக இருக்க வேண்டும். ஒருபோதும் சமூகத்தை பிளக்கிற விரார் பள்ளியாக இருக்கும் என்றால் ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள், அதன் நிழலிலும் கூட ஒதுங்காதீர்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை வாழும் தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்கும் வழங்குவானாக என்று துவா செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை இந்துத்துறை பள்ளியினுடைய பேசிமா முகமது இப்ராஹிம் சாஜி அவர்கள் தலைமையில் பாலநகர் பள்ளியினுடைய இமாம் முகமது ஃபாரூக் மஸ்லி அவர்களும் ஜாமியா நகருடைய இமாம் அப்துல் ரஹ்மான் பாக்கவி அவர்கள் முன்னிலையில் அஜத் அவருடைய பயான் தாஹா நபிக்கு தாய்மையாளர்கள் என்ற தலைப்பில் தொடரும். இன்ஷா அல்லாஹ் அஜத் துஆவுடன் இன்றைய நிகழ்வு நிறைவேறும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத்
وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. ربنا تقبل منا دعاءنا وأعمالنا ونياتنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا ربي مولانا إنك أنت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.